அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சண்டேன்றதால காலையில் வந்துட்டு கொஞ்சம் சாப்பாடுலாம் லேட்டெல்லாம் செஞ்ச ஆரம்பித்தோம். பட் காலையில் வந்து அம்மா முறுக்கு செஞ்சுருந்தாங்க. தேங்காய் பால் முறுக்கு செஞ்சு தாங்கன்னு ரொம்ப நாள் கேட்டிருந்தேன். அதனால் இன்றைக்கி செஞ்சுருந்தாங்க. முறுக்கோட மெஷர்மெண்ட் எதுவுமே எனக்கு தெரியாது. வேணும்னா கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். அது முறுக்கு செஞ்சுட்டு காலையில் டீ எதுவும் சாப்பிடல. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு சத்து மாவு மிக்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு கப் ஃபுல்லாக குடித்தாச்சு. முறுக்கு இப்படி தான் வந்துருந்துச்சு. பட் கலர் மட்டும் கொஞ்சம் ஒயிட்டாக இல்லாமல் ப்ரௌனாக இருந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு. மதிய சாப்பாடுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக சிக்கன் கிரேவி, சாதம், அப்புறம் ரசம் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு அம்மா பரோட்டா போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முட்டை, அப்புறம் மைதா மாவு இதெல்லாமே கலந்து பரோட்டா போட்டாங்க. அதுக்கிடையில் ஈவினிங் வந்துட்டு எனக்கு இருந்த சில ஹோம் ஒர்க்ஸு ப்ளஸ் படிக்கிறது எல்லாமே நான் முடிச்சிட்டேன். இது வந்துட்டு இந்த பரோட்டா மாவு வந்துட்டு 1 கிலோவுக்கு செஞ்சுருந்தாங்க. இதில் ஒரு 15 பரோட்டா வந்து எங்களுக்கு வந்துருந்துச்சு. நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா வீட்டில் தான் நாங்கள் அதிகமாக செய்வோமே பரோட்டாலாம். அது வந்துட்டு ஃபஸ்ட்டு அம்மா உருண்டை பிடிச்சி வச்சுட்டாங்க பெருசாகவே. ஏன்னா வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் வந்துட்டு கம்மியாக எடுத்துக்கலாம்ல, அதனால தான். அடுத்து எண்ணெய் ஊற்றி வந்து அதை நல்லா ஊற வச்சுட்டாங்க. கடலை எண்ணெய் ஊற்றி அந்த பால்ஸ் எல்லாமே நல்லா ஊற வச்சுட்டு அதை எடுத்து அந்த தட்டி எல்லாமே செஞ்சுட்டு அம்மா போட்டாங்க. அதுக்கடுத்து அந்த பரோட்டாவுமே நல்லா லேயர்ஸோடு தான் வந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.